ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம குட்டி புலி நிற்கிறான் பாருங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போடாததுக்கு சாரி. நம்மளுக்கு எக்ஸாம் வந்துருச்சு, அதனால தான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் என்ன வீடியோன்னு பார்க்குறீங்கன்னா முதல்ல உங்களை முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் தான் பார்க்குறீங்க, லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேறீங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தட்டி விட்ருங்க, லைக் காட்ச் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கத்தோன்னா, சில பேர் மீன் தொட்டி மண் போடுறாங்களே, நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குவீங்க, எப்படி நான் வீட்டிலே பண்ணுறது தான் பார்க்க போகிறேன். இப்போ இன்றைக்கி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம இந்த மாதிரி வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்டிக்கர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் பிடிச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் பண்ணி காட்டுவேன். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டாண்ட் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மண் எடுக்க தான் வந்திருக்கோம். வாங்க, நீங்கள் மண் எப்படி எடுக்கணும்னா அந்த மாதிரி குப்பையாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக குப்பையாக இல்லாமல் மண் எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மண் வேணுமோ, எனக்கு கொஞ்சம் தான் வேணும். வாங்க நம்ம போகலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நமக்கு தேவையானது மண், ஒரு பக்கெட்டு, கொஞ்சம் தண்ணி. அதனால் நம்ம மண் இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் மண்ணை போட்டுக்கணும். மண்ணை போட்டு நல்லா கழுவிக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே காவேரி நதி மாரி நல்லா சுத்தமான தண்ணி வருதுங்க. இங்கே அப்படியே டேஸ்ட்டுலாம் அருமையாக இருக்கும். தண்ணி தான், தண்ணியை கீழே ஊற்றிக்கணும். இது ஆற்று மண்ணில் தான் பண்ணலாம், நார்மல் மண்ணில் பண்ண முடியாது. இதுமாதிரி ஒரு 20 டைம்ஸ் எங்கள் மண்ணுக்கு 20 டைம்ஸ் பண்ணால் நார்மல் ஆகிடும். உங்கள் மண்ணுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் கழுவிக்கிட்டே இருங்க, தானும் டேஸ்ட் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும், ஒரு 10 டைம்ஸ்லேயே. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் இன்னொரு 5 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்தில் தண்ணி இப்படி ஆகிடும். தண்ணி ஆனால் இன்னொரு 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். போங்க, இந்த டேரக்டே காட்டு அப்படின்னு நம்ம குகன் தான் சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு. பயந்துடாதீங்க அந்த சமைச்சு கட்டு. இந்த மண் எடுத்துகிட்டு போய் எப்படி மீன் தொட்டில் போடுறதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கணும். இல்லை நீங்கள் நான் காட்டுறேன் இந்த வீடியோடையே, ஏன்னா அதோட பார்ட் 2 வீடியோ போடுறேன். பார்ட் 2 வீடியோ அடுத்த வீடியோவில் வந்துடும். இது நாளைக்கு வந்துடும் பார்ட் 2 வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றி போய் காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் இதுதான் மண். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும். மீன் தொட்டில் போடுறது நான் எப்படின்னு அடுத்தது அந்த வீடியோ தான் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.